5:30 இனிதே ஆரம்பம். சிவனை பக்கம் தான் போயிட்டுருக்கோம். மேப்பில் அப்படி தான் போட்டிருக்கு. கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் தான். ரொம்ப இருட்டாக இருக்குது. ஏரியாவில் லைட் இருக்காது. ஒரு ஆர்ச் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாகாத்தம்மன் புத்தும் இருக்குது. ஒரு முருகர் சைடில் பிள்ளையார். இதுவே மேலே வியூ ஒரு மாதிரி அட்டகாசமாக இருக்குது. ஃபுல்லாகவே சுற்றி ஃபாகியாக தான் இருக்குது. இது ஒரு அணையா வழக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது தர்ற மாதிரி இருக்கா வியூ. வந்து நல்ல ஒரு தரிசனம் கிடச்சி. அவங்க நிற்கிட்டு இருக்கு. பெருசாக இருக்கிட்டா நவகிரக சன்னதி. டைம் தெரியுதா? 5:30. கரெக்டாக சொல்லணுன்னா 5:27 ஆகுது. இப்போ நம்ம காலமாக கிளம்பிகிட்ருக்கோம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இனிதே ஆரம்பம். இப்போ ஈஸ்வரா. இப்போ சிவனை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஹாய் மகா, திஸ் இஸ் அஜினிஷியார். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கீழாம்பாக்கம் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதாவது அது வந்து மலையில் இருக்குது. சிவன் கோயில் பார்த்திங்கன்னா சொர்ணலிங்கேஸ்வர சிவன் டெம்பிளாம். இது கோயிலுக்கு பேர் கூகுள் மேப்பில் அப்படி தான் போட்டிருக்கு. சொர்ணலிங்கேஸ்வர சிவன் டெம்பிள்ன்ட்டு. கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர் நம்ம ரூமில் இருந்து. தெரிஞ்ச ரோடு தான். கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகணும். பஸ் ஸ்டாண்டில் வண்டலூர் ஷூவில் இருந்து லெஃப்ட் எடுத்து போகணும். அந்த ஓஎம்ஆர் ரோடு இருக்குல்ல, அங்கே அந்த ரோடு அப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும். போகலாம். நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணால் ஒன்று இந்த லெஃப்ட் எடுத்து அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போவோம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக போய் வண்டலூர் பிரிட்ஜ் ஏறி அப்படி லெஃப்டாக போய் பெருங்குளத்தூர் வழியாக போவோம். ஆனால் இந்த டைம் இப்போ போகிறது இங்கிட்டு இந்த ரோட்டு ரைட் எடுத்து இந்த சைடு அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போய் வண்டலூர் கிட்டே போய் இறங்க. இந்த பிரிட்ஜு அவுட்டர் ரிங் ரோடு கரெக்டாக அங்கே போய் இறங்கி நம்ம அப்படி கிளம்பி போக போகிறோம். அவ்வளோதான். அவுட்டர் ரிங் ரோடு வழி ரூட் வந்தாச்சு. ப்ராப்ளம் இல்லை. நைஸ். அதில் நம்ம ரொம்ப சீக்கிரமாக போகிறோம்னு நினைக்கிறேன். மணி 6:30 தான் ஆகுது. 6:40 5:40 6:45 இல்லை. அதே மாதிரி நீங்கள் இங்கே வரணுன்னா கூகுள் மேப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா சொர்ணலிங்கேஸ்வர டெம்பிள் சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களை காமிச்சிடும். சரியா? நீங்கள் அதனால் இது மேப்பு ஹிடன் பிளேஸ்லாம் நினைக்கேன்டாம். நான் பெருசாக யாரும் வந்து பார்க்கல. இது ஒரு மலை இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கூகுள் மேப்பில் சொர்ணலிங்கேஸ்வர டெம்பிள்னு போட்டிங்கன்னாலே கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வேண்டாம். இதுதான் வண்டலூர் சைட்லேருந்து இந்த லெஃப்ட் எடுக்கிற ரோடு. இதுக்கு மேலே நமக்கு மேப்பு தேவை. மேப்பு இல்லாமல் நமக்கு வழி தெரியாது. ஸோ கூகுள் மேப்பில் போட்டுடலாம். இங்கே இருந்து கரெக்டாக 13 நிமிஷம் தான். 7 கிலோமீட்ரு. அதில் போய் சிவனை பார்த்துடலான்னு எனக்கு கரெக்டாக 6 மணிக்கெல்லாம். ஸோ நோ மோர் ஒரிஸ். ஆனால் இந்த ஏரியாவில் லைட் இருக்காது. வெஹிக்கிள் லைட் வச்சு தான். நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி விட ஒயிட் லைட்டு தான் போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் சில ஏரியாலெல்லாம் வெளிச்சமே தெரில. இந்த ஏரியாலெலாம் 70% தான் தெரியுது. 70 இல்லை 50-50 தான். பாதி தெரியுது, பாதி தெரிய மாட்டேங்குது. 50-50ன்னு சொல்லிக்கிறேன் இந்த லைட்டில் கூட. ஃபேக்லாம் பொண்ணு வாங்கி செட் பண்ணலான்னு பார்க்கேன். இதுக்கே பேட்ரி தாங்க மாட்டேங்குது. வச்சுக்கிறது ஒரு சார்ஜரு அசாடு. இதுக்கே பேட்ரி செத்துருது. ஒரு ஃபாக் லாம்பு வாங்கணும். அது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு லாங் ரைடு போகிறது மாதிரி இருந்தால் வாங்கணும். இங்கே சின்ன சின்ன ரைடுக்கெல்லாம் பைக்கில் வாங்கி ஃபாக் லாம்பு அங்கே செட் பண்ண நல்லா இருக்காது. ஏன்னா எப்போ இங்கே லோக்கல்லே எடுத்து ஓடிட்டு இருக்குது. பெருசாக இங்கே நம்ம போக மாட்டோம். அதனால் ஃபாக் லாம்பு வாங்கி ஒன்று செட் பண்ணணும். பார்ப்போம். இந்த மாதிரி இந்த லாரியில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்றது நமக்கு ஒரு மண்ணாங்கிட்டின்னு தெரியாது. ரொம்ப இருட்டாக இருக்குது. தப்பு பண்ணி சீக்கிரமாக வந்துட்டோமோ. மேலே போயிட்டா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல மேலே போகணுமே, அதுவே பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ சாமி சரியாக இருக்கு. ஆனால் ரூட்டு இந்த குவாரி ரூட்டு உள்ளே போக சொல்லி காமிக்குது. இங்கே ரூட்டு இருக்கா என்ன போகிறதுக்கு? நான் இந்த ரூட்டுக்குள்ளே போக சொல்லி காமிக்குது. அதில் யூட்டர்ன் அடிச்சு ரிட்டர்ன் வந்து இந்த ரூட்டுக்குள்ளே தான் போகணும். யூட்டர்ன்
தெரியும் காலமாக ரேப்பிட் ஓடிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஓரளவு விடிச்சிட்டா போகலாம். காலம் இங்கே 2 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. ரோடு எவ்வளோ விசிபிலிட்டியாக இருக்குன்னு கூட எனக்கு தெரில. ஓரளவு விசிபிலிட்டி இருந்தால் ஓகே. ஏன்னா 2.5 கிலோமீட்டர் கரெக்டாக 2.5 கிலோமீட்டரில் லொக்கேஷன் இருக்குது. 5 நிமிஷம் இதே ரோட்டில் போகணுமா? திகிலாக இருக்காப்பா. இதுக்கு எனக்கு கண்டினியூ ரெக்கார்ட் பண்ணிட்டு போவோம். ஏதாவது கண்டென்ட் மட்டும் நானாவது எல்லோரும் எதையாவது பார்த்து பயந்து அதாவது கண்டென்ட் மட்டும். ஏரியாவில் ஃபுல்லாக க்ரெஷர் தான் போல இருக்குது. வண்டி டெம்போவாக வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக டெம்போ தான். ஏகப்பட்ட டெம்போ போயிட்டு இது வரைக்கும். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போகணுன்னு சொல்லுது. ஒரு ஆர்ச் இருக்குது. அந்த ஆர்ச்சு பக்கத்துலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். இங்கே அந்த ஆர்ச்சை பார்த்துட்டோன்னா கொஞ்சம் மன நிம்மதியாக இருப்போம் நமக்கு. இங்கே அந்த ஆர்ச்சை காணல. எல்லா வீட்டிலும் ஒரு ஆர்ச் வரணுமா காமிப்பாங்க. இதுலேருந்து லெஃப்ட் எடுத்து அடுத்த லெஃப்ட்டு தான் ஆர்ச்சை பார்க்க முடியுமா? இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது சின்னதாக. ஓகே, இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஆமாம். ஓகே, ஓரளவு விடிஞ்சிட்டுப்பா. சன்ரைஸ் அங்கே ஆகுது. ஓகே, வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. சன்ரைஸ் ஆகுறது நல்ல ஒரு இது வருமான்ட்டு பார்ப்போம். இந்த ஒரு ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச்சில் இருந்தால் லெஃப்ட்டு எடுத்து ஃப்ரண்டில் போனோன்னா இங்கே தான் எங்கேயோ வண்டி கொண்டு விட்டுட்டு போனோம். கோயில் வேலை நடந்துகிட்ருக்கிட்டே கீழே ஏதோ ஒரு கோயில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே வண்டி வச்சுட்டு போவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. சரியான ஒரு சன்ரைஸ் ஆகுது. இது இப்போ பார்க்க முடியுமான்னு தெரில. நம்ம ஆராதனை பார்த்திங்கன்னா இங்கே போய் பார்க் பண்ணியிருக்கோம். பார்க் பண்ணிட்டு நம்ம இந்த வழியாக தான் மேலே நடந்து போகணும். நம்ம வந்தோடனே கொஞ்சம் நல்லா விடிஞ்சிட்டு ஓரளவு பரவாயில்ல. இப்போ இதே நம்ம நம்ம நடந்து போகிற பாதை. இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே வந்து ஒரு சிவன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஒரு சிவன் சிலை வச்சுருக்காங்க. நான் இப்போ மேலே பார்க்க ரிட்டன் வர நேரம் மேலே காட்டிச்சு வரேன். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பிள்ளையாரும் இங்கே ஒரு குதிரை அப்படி ஒரு காலை ஒரு 3 இந்த சைடு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இது இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே முருகரை வச்சுருக்காங்க. நம்ம போகிற பாதை எதுவும் தப்பிட விடாதுன்ட்டு தெரியுதா, லைட்டு போட்டுருக்காங்க ஸ்ட்ரைட்டாகவே. இந்த இது ஃபுல்லாகவே இப்போ லைட்டு போட்டுட்ருக்காங்க. இப்படி ஒரு பாதை காமிக்குது, இங்கே ரோட்டில் ஒரு பாதை காமிக்குது. இது இல்லை, நம்ம கோயில் வந்து அங்கே ஒரு கை நீட்டக்கூடாது. கை நீட்டினா அது தப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே வச்சுருக்காங்க கோயில் அதை பார்த்தா கை நீட்டி எதுவும் பேச விடாதுன்ட்டு. அதனால கையை மடக்கிட்ட அப்படி காமிச்சு தப்பாக நினச்சிடாதீங்க. இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாகாத்தம்மன் புத்தும் இருக்குது, பாம்பு புத்து. இந்த சைடில் ஒரு பாம்பு புத்தும் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா பாம்பு பிள்ளையார், முருகர், ஒரு நாகாத்தம்மன். இதுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கான்னு காவல் வச்சுருக்காங்கன்னு தெரில. கீழே இருந்தது ஒரு வேளை தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே இருந்தது பிள்ளையாரும் பைரவருமா என்னன்னு தெரில. ஆனால் இங்கே இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு முருகர், இந்த சைடில் பிள்ளையார். இது மேலே வியூ ஒரு மாதிரி அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குது வியூ, மார்னிங் வியூ தெரியுதா. பக்கத்தில் வந்துட்டோம். இப்படி சுற்றி போய் பார்ப்போம். லைட்டாக மூச்சு வாங்குது. வியூ அட்டகாசமாக இருக்குது, மார்னிங் வியூ. பாருங்களா ஃப்ரண்டில் நந்தி, கீழே ஒரு பைரவர், சின்னதாக பக்கத்தில் ஒரு ஆள், அதுக்கப்புறம் மேலே 2 பேர் படுத்துகிறாங்க. மேலே ஐயா எதுவுமே இருக்காரா. காலைல மார்னிங் வியூ தரமாக இருக்கா. இந்த ஏரியாவையே நம்ம பார்க்கலாம். ஒரு மாதிரிப்பட்ட வியூ காலமாக. கீழே ஒரு கோயில் வேலை நடந்துகிட்ருக்குது. அதுவும் கீழே ஒரு சிவன் கோயில் தான், லிங்கம் இருக்குது தெரியுதா உங்களுக்கு. சிவன் கோயில் வேலை நடந்துகிட்ருக்குது. இது எப்போ வேலை முடியுன்னு தெரியல. இது வேலை முடிஞ்சோன்னா இதையும் இது பண்ணி விட்ருவான்னு இந்த கோயிலோட இதுன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் கரெக்டாக என்னென்னு தெரில. ஆனால் மேலே வந்துருக்கு பாருங்களேன், கல்குவாரியில் கரெக்டாக இந்த கார்னரில் கொண்டு ஐயன் வந்துருக்காரு. இங்கே மேலே இருந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. குளத்தில் தாமரை அத்தியான்னு தெரில, நிறைய பூத்து நிற்கி. ஆனால் அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் கிடக்குது. நம்ம வார நேரம் அந்த வழியாக அப்படியே வந்தோம். இப்போ அப்படியே இறங்கி இந்த வழியாக இறங்கி இப்படி வந்து குளத்தையும் பார்த்துருப்போம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. ஃபுல்லாகவே சுற்றி ஃபாகியாக தான் இருக்குது. இது வரைக்கும் சன்ரைஸ் ஆன மாதிரி தெரில எங்கேயுமே. ஆனால் சன்ரைஸ் ஆகிட்டு ரொம்ப வெளிச்சம் வந்துட்டு
ஆனால் சன்னை மட்டும் வெளியே காணல, எங்கே போயிருக்காருன்னு தெரில மனுஷன். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணேன், இந்த சூலாயுதத்துலேயும் எந்த சாமி வச்சுருக்காங்கன்னு தெரில, கைக்கலாமா பார்த்தீங்களா, ஏதோ ஒரு சாமி அப்படியே இது பண்ணிச்சிருக்காங்க, பைரவர்னு நினைக்கிறேன், நாய் இருக்குது அதனால் பைரவர் சாமி தான். இப்போ மேலே இருக்கிறது சிவன் இல்லைன்னு நினைக்கிறேன், மெயினாக பைரவர் தான் இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் ஃபுல்லாக பைரவர் தான் இருக்கார். இது சூலத்தில் வந்து பைரவரை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்ட் திங்ஸ், இங்கே ஒரு அணையா வழக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு தெரில, ஆனால் இது அணையா வழக்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ நிறைய எண்ணெய் இருக்கீங்களா, அதனால் இது மேக்ஸிமம் சீக்கிரமாக அணையாது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அணையா வழக்கம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வியூவில் தர்றமாக இருக்க வியூவு, இந்த மாதிரி ஒரு வியூவில் நம்ம சிவன் வந்துருக்கார் மேலே டாப்பில். கீழே ஒரு பையன் வரான், ஆனால் அது இங்கே இந்த கேமரா 360. ஆனால் வியூவை பாருங்கள், ஒரு மாதிரிப்பட்ட வியூ, தரமான வியூ. காலமே சூப்பராக தரமான ஒரு வியூ பார்க்கணுன்னா வந்து பாருங்கள், காலமாக சன்ரைஸ் பார்க்க. ஆனால் சன்ரைஸ் எங்கே ஆகுதுன்னு தெரியாது, ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. எங்கே சன்ரைஸ் ஆகுதுன்னு நமக்கு இதில் தெரியாது. இப்போ அது ஒன்று தான் நமக்கு இதில் சிக்கல். கீழே இங்கே மேலே நம்ம இருக்க இடமும் ஃபாகாக தான் இருக்குது. இது நான் இப்போ இங்கே வந்து அப்புறம் எனக்கு ஹெல்மெட்டில் ஆனது டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு, பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் ஈரம் இருக்குது, அவ்வளோ ஃபாக் இந்த ஏரியாவில்னா தர்றாமல் இருக்குது ஃபாகு. சரி, இப்போ நம்ம இறங்கி கீழே போ. ஐயனை கும்பிட்டாச்சு, வந்து நல்ல ஒரு தரிசனம் கிடச்சி கும்பிட்டாச்சு. இப்போ கீழே இறங்கி இங்கே போகிறோம். இந்த குளத்துக்கு போய்ட்டு இங்கே ஒரு தெய்வம் இருக்குது, இது யாருன்ட்டு இப்போ கீழே போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னும் கீழே இறங்கி போகலாம். தெரியுதா, காலமே தரமான வியூன்னு இதுக்கு தான் சொல்கிறது. எல்லோரும் பறந்துட்டுருக்காங்க பாருங்க, இப்போ தான் எல்லோரும் உழைக்க போகிறாங்க. நம்ம காலமே எழுந்திரிச்சு நம்ம ஒரு பொழப்பை பார்க்க வந்தாச்சு. அங்கே எல்லாம் இப்போ தான் பொழப்பை தேடி பறந்து போயிட்டுருக்காங்க சூரிய உதிக்க திசையை பார்த்து. சரி வாங்க நம்ம இன்னைக்கு கீழே போகலாம், எப்படி இருக்குன்ட்டு கீழே போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவு இப்போ வந்து நான் கீழே இறங்கிட்டுருக்கேன். இங்கே மேலே வந்து எல்லாம் பார்த்துட்டேன், ஓரளவு மேலே வந்து எல்லாம் பார்த்துட்டு ஐயனையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டேன். காலம் இப்போ யாரும் இல்லை, சண்டே நான் க்ரௌடாக இருந்துச்சு, யாராவது இப்படியாவது ஒரு ஆளாவது இருப்பாங்கன்னு நினச்சேன், யாருமே இல்லை. இப்போ பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி போவோம். ஆனால் இங்கே வந்து இப்போ நீங்கள் பயப்படவே வேண்டாம், ஆனால் நைட்டு வராது, இங்கே அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ காலம் வந்தீங்கன்னா எதுக்கும் பயப்பட வேண்டாம். நைட்டு வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் யாரும் பயப்பட வேண்டாம், லைட் இருக்காதுன்ட்டு. பாருங்கள் ஃபுல்லாக லைட் செட்டப் எல்லாம் பண்ணி அருமையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா க்ரௌட் வரும்னு நினைக்கிறேன், ஆனால் கம்பெல்லாம் கட்டி அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யார் வரதா இருந்தாலும் வந்து தைரியமாக பார்க்கலாம். கோயில் அங்கே இருக்குது. அங்கேருந்து இப்போ ரிட்டன் வரவில்லை இங்கே பார்த்தோம். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஒரு அகத்தியர் இருக்கார், அவருக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு லிங்கம் வடி வச்சுருக்காங்க. அந்த லிங்கத்துக்கு 4 பக்கமும் தலை கொடுத்து மேலே வந்து சிவபெருமன் இருக்கிறது மாதிரி செட் பண்ணிடுறாங்க. 4 சைடுமே தலைரூபத்தை செதுக்கிட்டு மேலே வந்து சிவன் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குப்பா. எதுவும் தப்பாக எனக்கு வேண்டாம், நான் கோயிலில் செருப்பு போட்டு வரேன்ட்டு தெய்வத்திட்ட வர நேரம் செருப்பு இங்கே கழட்டி போட்டு வரேன், நேரம் போகிறேன் இங்கே பக்கத்தை கழட்டி போட்டு போனேன். இப்போ அங்கே கோயில் இருக்குது, இங்கே செருப்பை கழட்டி போட்டு தான் போகிறேன். அப்புறம் யாரும் அதுக்கு வந்து கமெண்டில் கழுவி ஊற்றிடாதீங்க செருப்பு போட்டால் கோயிலுக்குள்ளே போனேன்ட்டு. அந்த மாதிரி தப்ப கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். எல்லா கோயிலில் மாதிரி இப்போ இங்கே க்ரௌட் தொடங்கிட்டா, இந்த கோயிலையும் மட்டும் இல்லைங்க பாருங்க. ஏன் இப்போ கிளப்பிவிட பொருளையா, இதை உண்மையாக என்ன கதைன்னு தெரில. கல் அடிக்க வச்சா வீடு கட்டிடலான்ட்டு ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்கும். பாருங்க அங்கங்கே கல் வேறு அடிக்க வச்சுருக்காங்க, இதை நம்பி மக்கள். யார் போடுறாமே காமிச்சிருப்பேன். இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு பிள்ளையாரும் பக்கத்துலேயே ஒரு முருகர் சிலையும் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ரிட்டன் வரணும் வரையும் கொஞ்சம் நல்ல வெயிட் இது வெளிச்சம் வந்துருப்போம், அதனால் கொஞ்சம் கிளியராக காமிச்சு தரேன், பார்த்துக்குங்க பார்க்காத ஆள். அவ்வளோதான். அங்கேருந்து இறங்கி வந்துட்டு இந்த சைடு நாகாத்தம்மன் ஒரு புத்து இருக்கா, அப்படி இங்கே வந்து அந்த குளம் இருக்குது. குளம் அத்தியா என்ன இதுன்னு தெரில, அது ஒரு செடியை பேர் மறந்து போச்சு. பாருங்க இங்கேயும் வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க நிறைய இடத்துல. இப்போ இங்கே நிறைய பேர் வராங்க. ஏ அப்பா சரி, இங்கே பாரு, இதை பார்த்தா டென்ஷன் ஆகுமா ஆகாதா? நம்ம இருக்க நேரம் இங்கே யாருமே வரல, இப்போ வந்துடுறாங்க பாரு. இதெல்லாம் பார்த்தா லைட்டாக டென்ஷன் ஆகுமா ஆகாதா? மயில் இதில் நான் ஒரு வேளை அங்கே பார்க்க மாட்டேனான்னு தெரில இருந்ததை. போமா பேவி வச்சே கேமராலாம் காமில. மயில் இருக்குது மேலே. இப்போ தான் மேலேருந்து கீழே இறங்கி வந்து இப்போ மேலே போகிறதுன்னு எப்படி அவங்க போயிடுவாங்க. நம்ம மலைக்கு மேலே சொன்ன ஒரு கோயில் கீழே இருக்குது, சிவன் கோயில். மேலே போய் நான் கோயிலோட தான் பார்க்க வந்துருக்கோம். சரியான பிரம்மாண்டமாக கட்டிடுறாங்க.
வாங்க உள்ள எப்படி இருக்குன்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு ரவுண்டு. இவ்வளோ பக்கத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பாக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண பார்த்துட்டு போங்க. சூரியன் வர்றாரு தெரியுதா? இப்போ சூரியன் உதிச்சு வர்றாரு. நம்ம கீழே இறங்கி போகலாம். குளத்துல பார்த்திங்கன்னா நத்தி பூத்து இருக்குது. பூ நல்லாவே பூத்து சூப்பராக இருக்குது, பார்க்க அருமையான ஒரு குளம். இங்கே மேலேயே சிவன் கோயில் தெரியுதா? மேலேயே கோயில், கீழே குளம். தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது, அது வரைக்கும் இங்கே பெஸ்ட்டு. ஆனால் ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. நம்ம அதை இறங்கி ஆராய்ச்சி பண்ண போகிறதும் கிடையாது. வந்தீங்கன்னா பார்த்து வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். நிறைய கிடக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதில் குளத்தில். இங்கே எவனு எனக்கு இவ்வளோ நேரம் எல்லாம் நங்கிட்டு இருந்தானுங்க. ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு வந்துடல மீன் வரன்னு தெரிஞ்சா. எங்கெங்கேயா துள்ளியாவே ஆனால் நம்ம பார்த்தா இதாக வீராவே எனக்கும் இல்லை. இந்தா தெரியுதா? இந்த இடத்த பார்த்தீங்களா? தெரியுதா? ஐயா கொஞ்சம் நல்ல ஐயா. இல்லை இல்லை அவங்க நிற்கிட்டு இது என்ன பாப்பா? என்னது கரெக்டாக 18 படி அப்படி செதுக்கி வச்சுருக்காங்க. கிரானைட் கல்ல ஃபுல்லாக உள்ளே இருக்குது ஐயப்பர். இதே புதுசாக இருந்த பேர் எதோ நான் கேள்விப்பட்டதே இல்லை. கிருத்திங்கரா தேவி புரியல. ஆஹா, முக்குத்தம்மாய் காளியம்மன் தான். ஆமாம் ஆமாம். இங்கே நிற்கும்பா சூப்பராக வந்து. நான் மேலே போகிறேன்னு என்னாச்சு, மேலே சிவனை கிட்டே இருந்துச்சா நான் பறந்துட்டு நான் பக்கத்தில் போகல, ரொம்ப பக்கத்தில் போகல. நேச்சுரலாக இருக்கிற மாரி இருக்கிறாங்களா? மேலேயே இங்கே ஒரு லிங்கம் இருக்குது, அருமையாக ஃபுல்லாக செதுக்கி வச்சுருக்காங்க. எல்லோரும் மேலே வந்துட்டு பார்த்துட்டு இங்கே சிவனை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் இங்கே இவ்வளோ பெரிய கோயில் இருக்குது, யாருக்குமே தெரில இது வரைக்கும். நம்ம இந்த வீட்டில் ஃபுல்லாக காமிப்போம். இருக்குது சில பெருசாக இருக்கிட்டா, சும்மா சாதாரண மாதிரிலாம் பிரம்மாண்டம் மாதிரி எல்லாரோட சிலையும், எல்லா தெய்வத்தோட சிலையும் பிரம்மாண்டமாக செதுக்கி வச்சுருக்காங்க. நவகிரக சன்னதி. இங்கே உள்ளே வந்து 2 பேர் மேரேஜ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அதை இங்கே சின்னதாக தான் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அதை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதனால் வந்து ஃபுல்லாக கோயில் உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கிளம்பலாம். இங்கேருந்து பார்த்துட்டு நம்ம கிளம்பி வச்சுப்போம். நான் சிவனை கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே இறங்கி வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலான் இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே கோயிலேருந்து 2 பேர் வந்தாங்க. கீழே ஒரு கோயில் இருக்குது. கோயிலேருந்து 2 பேர் வந்தது. இப்படி கேட்டாங்க என்ன ப்ரோ யூடியூப் சேனலான்னு. நான் ஆமான்னு சொல்லி எடுத்து பேசினேன். கீழே கோயில் இருக்குது வந்து பார்த்தீங்களான்ட்டு. நான் இல்லை ப்ரோ பார்க்கல, சின்னதாக தானே இருக்குன்னு தான் சொன்னேன். மனசோட சாக்கடை என்ன சின்னதாக இருக்கா, வாங்க ப்ரோ வந்து பாருங்கள், இங்கே பிரம்மாண்டமாக இங்கே தான் இருக்கு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காமிச்சாரு. எவ்வளோ சாமி தரமான சம்பவம். ஒவ்வொரு சிலையும் பிரம்மாண்டமாக செதுக்கி வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே சிலை இருக்குது. முருகனுக்கு இருக்குது, ஐயப்பனுக்கு இருக்குது, அம்மனுக்கு இருக்குது. அம்மன்லேயே 4-5 அம்மன்லாம் இருக்குது.
ஏம்மா ஒரு தரமான ஒரு கோவில். மேலே மேலே வரீங்க அப்படின்னா இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர் தான் வரீங்க, வரதெல்லாம் கண்டென்ட் க்ரியேட்டர் பண்ணால் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் தான் வரீங்க. எல்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாருங்க, வியூஸுக்காக தான் நிறைய வரும். சீரியஸாக சொல்ல போனால் நானும் அதுக்காக தான் வந்தேன். ஆனால் நான் இன்ஃப்ளூயன்சராக வரல, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் வந்தேன். இன்ஃப்ளூயன்சருக்கும் கண்டென்ட் க்ரியேட்டருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்னால் ஒரு இதாக இருக்குதா, இப்படி தான் இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மண்டே கழுவிடுவாங்க. ஆனால் நான் இருந்தாலும் மண்டே கழுவக்கூடாதுன்னு உள்ள மைண்ட் செட்டில் இருக்கேன். என்ன இருக்குதோ அதை முடிஞ்ச அளவுக்கு இப்படி இருக்குது, இதுவும் இருக்குதுன்னு காமிப்பேன். இதுதான் இருக்குதுன்னு இல்லை, இதுவும் இருக்குது, இதுக்கு மேலே இருக்குது, அந்த மாதிரி காமிக்கணும்னு ஒரு ஐடியாவில் நான் இப்போதே கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு நினைக்கேன். முடிஞ்ச அளவு மாறாமல் இதே மாதிரி பண்ணால் ஓகே தான். அதனால் நான் முடிஞ்ச இது வரைக்கும் யாரும் இந்த வீடியோ எடுத்து ஃபுல் வீடியோ போட்ட மாதிரி நான் பார்க்கல. முடிஞ்ச அளவு நம்ம போட்டிருக்கோன்னு நினைக்கேன். வீடியோ பாருங்கள், எப்படியும் பேக்ரவுண்டு மியூசிக் போட்டு தான் போடுவேன். ஏன்னா அங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, டக்குன்னு கூப்பிட்டு பண்ணாலும் எதுவும் என்னால் பேச முடியல. அதனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். வாய்ஸ் ஓவர் கொடுப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்ததுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நான் செத்துருவேன். ஏன்னா அதுக்குள்ளே இது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது கோவில் பிரம்மாண்டம். இருந்து பேசினேன்னா கரெக்டாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட மாட்டேன், கன்ஃபார்மாக தெரியும். சின்னதாக தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே செதுக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு சிலையும். அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் உள்ள அந்த மாதிரி இருக்குது. மெயினாக வந்து சிவன் தான். அது இல்லாமல் தனித்தனி சன்னதி வச்சுருப்பாங்கல்ல, அந்த சன்னதிலே ஒரு 4-5 சிலை இருக்குது. 4-5 இல்லை, நடுவில் மெயினாக நம்மன்னு சுற்றி பக்கத்தில் 2 சைட்லேயும் ஒரு 5-5 பேர் தனித்தனி சிலையாக வச்சுருக்காங்க. 5-5 தனி சிலை. இது மாதிரிப்பட்ட பிரம்மாண்டத்தை செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே. எவ்வளோ வியப்பாக இருக்குது, பார்த்து அரண்டுட்டேன். சரி, முடிஞ்ச அளவு வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ மெயினான ரிக்வெஸ்ட் என்னென்னா, இங்கே சிவன் கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா மேலே மட்டும் பார்க்காம, மலைக்கு மேலே ஏற சிவனை மட்டும் பார்க்காம கீழே இருக்க சிவனை வந்து பார்த்துட்டு போங்க. அதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட்டு. வேறு எதுவும் சொல்லுறதுக்கு எதுவும் இல்லை. சரி மக்கா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.